ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி தலையோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. அதே பச்சை மிளகாய், வெங்காயத்தை ரஃப்பாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டுருங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம கொத்தமல்லி தலையோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இதில் சேர்க்குறோம். இப்போ இப்படி வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, ஏன்னா இப்போ இந்த சூட்லேயே இது வதங்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதே வானல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டு விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி. நீங்களும் அரைச்சி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.